இப்போது நாம் புத்தக விமர்சன பகுதிக்கு போகிறோம். இந்த வாரம் நமது விமர்சனம் ஹஜ்ரத் மசீமவுத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் எழுதப்பட்ட ஹவு டு பி ஃப்ரீ ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து தவிர்ந்திருப்பது எப்படி என்ற புத்தகத்தை பற்றியதாகும். இப்புத்தகம் நாம் தற்போது பேசிக்கொண்டிருக்கும் விஷயத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இப்புத்தகம் இஸ்லாத்தின் பாவமீட்சி கொள்கை தொடர்பான முழு கருத்துக்களையும் எடுத்துரைக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது போல இது அளவில் பெரிய புத்தகம் அல்ல. ஆகையால் கண்டிப்பாக படியுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். இப்புத்தகம் 1902ஆம் ஆண்டு எழுதப்பட்டதாகும். இது முதலில் அஹ்மதியா ஜமாத்தால் நடத்தப்படும் ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியனில் ஒரு பகுதியாக எழுதப்பட்டது. இப்போது நாம் அடுத்த கேள்விக்கு போகிறோம். ஒரு சில பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் நிகழக்கூடியவையாக இருக்கின்றன. துரதிருஷ்டவசமாக பலர் இதற்கு பலியாகின்றனர். இந்த கேள்வி ஜெர்மனியிலிருந்து முபஷிரா சாஹிபா கேட்டுள்ளார்கள். அவர் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டுகளித்து வருகிறார்கள். முபஷிரா சாஹிபா அவர்களே, உங்களுடைய கருத்துக்களுக்கு ஜஸாக்குமுல்லா. இந்த கேள்வி சிறியதுதான், ஆனால் ஆழமான அர்த்தமுடையதாக இருக்கிறது. அது என்னவென்றால், தற்கொலை பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்பதாகும். ஒருவர் தன்னைத்தானே கொன்று விடுதல் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது? நான் தற்கொலை தொடர்பான திருக்குர்ஆன் வசனத்தை பல முறை படித்திருக்கின்றேன். ஏனென்றால் அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்திய விஷயமாகும். எனது குடும்பத்தார் கூட தற்கொலைக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஆகையால் இந்த வசனத்தை குறித்து ஆய்வு செய்வது எனக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். இந்த கேள்விக்கு பதில் கூறும் விதமாக திருக்குர்ஆன் மிகவும் நேரடியாக கூறுகிறது, இஸ்லாத்தில் தற்கொலைக்கு அனுமதியே இல்லை. சூரா அல் பக்ரா வசனம் 196 இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் மிகச் சரியாக மிகத் தெளிவாக இவ்விஷயம் பற்றி கூறிவிட்டான். அவன் தன்னுடைய கருணையை நோக்கி ஒவ்வொன்றின் கவனத்தையும் கொண்டு வருகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக ஒவ்வொரு கஷ்டத்துடனும் சுகம் உண்டு. மேலும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவரது தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக வருகிறது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்தவர்களையும் நிராகரித்தவர்களையும் தவிர அல்லாஹ்வின் கருணையிலிருந்து எவரும் விடுபடவில்லை. அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். ஆகையால் முதல் விஷயம், தற்கொலை இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவே இல்லை, மாறாக கண்டிக்கப்படுகிறது. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வாழ்வை வழங்கியுள்ளான். அதை கொண்டு இறை பண்புகளை நீங்கள் உங்களிடையே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்ற கட்டளையை அல்லாஹ் பிறப்பிப்பதில் ஒரு ஞானம் இருக்கிறது. அது என்னவென்றால், அவன் உங்களுக்கு ஏராளமான அற்கொடைகளை வழங்கியுள்ளான். அவனுடைய கருணை மன்னிப்பின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன. உங்களுக்காக, உங்களுடைய நன்மைக்காக அன்றி இந்த பூமியிலோ வானத்திலோ எதுவும் இல்லை. அல்லாஹ் இவ்வாறு படைக்க காரணம், அப்போதுதான் நீங்கள் உங்களை இவ்வுலகை விட்டும் விடுவித்துக் கொள்ள மாட்டீர்கள். மாறாக நீங்கள் படைப்பினங்களை உங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தி வாழ்வில் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். திருக்குர்ஆனில் இந்த கட்டளை முக்கியமான 2 பகுதிகளுக்கு இடையில் கூறப்பட்டுள்ளது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த வசனம் ஜிஹாத் பற்றி சொல்லப்பட்டதற்கு அடுத்தபடியாக வருகிறது. ஆகையால் இந்த கட்டளை, அதாவது உங்களை நீங்களே கொல்லக்கூடாது என்ற இந்த கட்டளை, மக்கள் இப்போது பொதுவாக பேசிக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் பெயரால் போர் செய்தல் அல்லது மார்க்க போர் என்றெல்லாம் கூறும் ஜிஹாத் வசனத்துக்கு அடுத்தபடியாக கூறப்பட்டுள்ளது. மிகப்பெரிய ஜிஹாதாகிய ஜிஹாதே அக்பர் என்பதை குறித்து ஹசரத் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அது வெளியே சென்று போர் புரிவது கிடையாது, மாறாக போரை முடித்து வீட்டிற்கு திரும்பி மனைவி மக்களுடன் இருத்தல், குழந்தைகளை வளர்த்தல், வேலைகள் செய்தல் ஆகியவற்றையே குறிக்கிறது. அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் சிறிய ஜிஹாதிலிருந்து பெரிய ஜிஹாதுக்கு திரும்புகிறோம். திருக்குர்ஆனில் கூட அல்லாஹ்வுக்காக போர் புரியும் விஷயம் தொடர்பாக பேசப்படுவதில் இருந்தும் மாறி தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்ற வசனம் வருகிறது. இது நமக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. ஏனென்றால் அந்த சமயம் எதிரிகள் மக்களை கொல்ல நினைத்தனர். மக்கள் தமது மார்க்கத்தை சமாதானத்துடன் பின்பற்ற நினைத்தனர். இறுதியாக மக்கள் தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக போர் புரிய முற்பட்டனர். மக்கள் தமது வீட்டை, பெற்றோரை, குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக, பெண் மக்களை காப்பாற்றுவதற்காக போர் புரிந்தனர். சுதந்திரமான முறையில் சிந்திக்கவும் செயல்படவும் இவ்வுலகில் மக்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். எனவே மீண்டும் வேலைக்கு வருதல், தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுத்தல்,
உறவுகளை பேணுதல் போன்ற இந்த மாதிரியான போர்தான் மிகப்பெரிய போராகும். அதற்குத்தான் இந்த கட்டளை, அதாவது உங்களை நீங்களே கொள்ளாதீர்கள். ஜிஹாதின் பெயரால் தன்னைத்தானே யார் இன்று அழித்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கின்றது. நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது, இல்லையெனில் நீங்கள் இறைவனது நேரடி கட்டளைக்கு மாறு செய்கின்றீர்கள் என்று பொருளாகும். இரண்டாவது, ஜிஹாத் என்பது அடுத்தவர்களை கொள்ளுதல் என்று நினைத்து தெரிந்தோ தெரியாமலோ தவறளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வசனம் அதற்கு இடமே இல்லை என்று மறுக்கிறது. உண்மையான ஜிஹாத் என்பதன் பொருள் உங்களின் கைகளால் உங்களுக்கு அழிவை ஏற்படுத்துவது அல்ல, மாறாக இறைவனின் மீது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்பதாகும். அவனிடம் துவா செய்யுங்கள், அவன் உதவி புரிவான். நீங்கள் உண்மையான ஜிஹாதில் பங்கெடுக்கும் போது, அதாவது வேலைக்கு செல்வதற்காக, இறை நெருக்கத்தை பெறுவதற்காக, அவனது அன்பை பெறுவதற்காக, உங்களது குடும்பம், உற்றார் உறவினர்கள் போன்றவர்களை கவனித்துக் கொள்வதற்காக போன்ற தருணங்களில் துவா செய்யுங்கள். இதுதான் உண்மையான ஜிஹாதாகும். ஜசாக்குமுல்லா ஹம்சா சாஹிப், எல்லா விதத்திலும் தெளிவான முறையில் பதில் கூறினீர்கள். சிலர் தங்கள் இஷ்டப்படி வாழ்வை அளிக்க நினைக்கிறார்கள், அதன் அடிப்படையில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நீங்கள் மற்றொரு கோணத்திலும் பதில் கூறினீர்கள். தற்கொலை படை என்பது சில சமயம் துரதிருஷ்டவசமாக இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகிறது. ஆனால் அதற்கும் இஸ்லாத்திற்கோ இஸ்லாமிய நடைமுறைகளுக்கோ எந்த தொடர்பும் இல்லை. ஏனென்றால் இஸ்லாம் என்பது அடிப்படையில் தற்கொலையை தடுக்கிறது. எப்படி இருந்த போதிலும் தற்கொலை என்பதற்கு எந்த விளக்கம் கொடுத்தாலும் அது தவறாகும். தற்கொலை என்பது எவ்வகையிலும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல. ஜசாக்குமுல்லா ஹம்சா சாஹிப், ஜசாக்குமுல்லா முபஷிரா சாஹிபா, தங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதிலளித்துள்ளோம் என்று நம்புகிறோம்.